வணக்கம். இந்த பதிவில் நான் திருநாவுக்கரசர் பாடிய 5வது திருமுறையிலிருந்து ஒரு தேவார பாடல் பாட உள்ளேன். If you haven't subscribed to my channel, please subscribe and also share this video with your friends and family. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. இந்த தேவாரம் ஒரு மந்திர வடிவில் உள்ளது. ஏனென்றால் அவர் நமச்சிவாயவே என்று தொடங்கி ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. அதன் விளக்கம், நமச்சிவாய நம சிவாயம் ஐந்தெழுத்து மந்திரம். ந ம சி வா ய. இந்த திரு ஐந்தெழுத்துக்குள் தூளம், சூக்குமம், அதிசூக்குமம் இருக்கு. நா என்ற முதல் சொல் முதலாக உடையதால் அது நமசிவாய என்று சொல்றோம். அது தூளம், தூளத்தை கொள்ளும். சிகரத்தை முதலாக உடையது சூக்குமம் என்பார்கள். நமச்சிவாய சி என்றது சிவாய. மிக வழியா போட்ட நகரம் என்பது சிறுவன். இதுல திருநாவுக்கரசர் இறைவனின் திருமேனியை திருவைந்தெழுத்தால் போற்றியுள்ளார். நம சிவாய. நகரம் என்பது திருவடியாகவும், அவருடைய திருவடியாகவும், மகரம் என்பது அவருடைய உடலாகவும், சிகரம் அவருடைய தோளாகவும், வகரம் என்பது அவருடைய முகமாகவும், யகரம் என்பது அவருடைய முடி, மேட்டர்ட் ஹேர் முடியாகவும் இதில் அவருடைய கூடப்படுகிறார். அதான் நமச்சிவாய என்று கூறுகிறார். இந்த தேவாரத்தில் ஞானம் என்பது பரஞானம் என்று பொருள் கொள்ளணும். ஏனென்றால் உள்ளத்தில் உள்ள தூய்மை, அது பக்தி, யோக தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை பற்றி கூறுவதன் அது சைவ சித்தாந்தத்தின் பொருட்டு அது ஆன்மாவும் சிவனுடன் ஒன்றிணைப்பதே ஞானம். அது உண்மையான பொருள். கல்வி என்பது அறிவு, அது அறிவு சம்பந்தப்பட்டது. அறியாமையை போக்குவதே கல்வி. அது எப்பயுமே அழியா சொத்து. அதான் அவர் தேடலில் வருவதுதான் கல்வி. அதான் அதனால் அது எப்படி வருதுன்னா, நமச்சிவாய என்ற பதிகம், நமச்சிவாயவே என்று சொல்வதே அதிலிருந்து வருவதுதான் இந்த ஞானம். அதிலிருந்து தேடலோடு வருவதுதான் கல்வி. அது எப்பயும் அழியாதது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வி, நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும். இந்த நான் அறிவிச்சை என்றா அறிவு, அது அறிவை பற்றி சம்பந்தப்பட்டது. அறிவு ஐம்புலன்களோடு ஒற்றுமை. அது ஐம்புலன்கள்: காணுதல், கேட்பல், நுகர்தல், சுவைத்தல், தொடுகை, வாழ்வர், உணர்வு. ஆனால் இதில் 6வது பெட்டியும் கூறுகிறார். அது பகுத்தறிவு என்று சொல்வார்கள். அந்த 6வது பகுத்தறிவன் வர அந்த புலன்கள் எல்லாத்தையும் தாண்டி இருப்பது அந்த 6வது அந்த அறிவு. அது த்ரூ மெடிடேஷன் ப்ரோஸ் வரும். அதான் நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே. அதை அந்த நமச்சிவாய என்ற வெளுத்தை, ஐந்தெழுத்து மந்திரத்தை நான் இடையூறன்றி என்னுடைய நாக்கிலிருந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் அவின்றேத்துமே. பிறகு நமச்சிவாயவே, அந்த நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. இந்த நமச்சிவாயவே என்று கூறி வந்தால் எப்பொழுதுமே எங்களுக்கு நன்னறி காட்டுமே, நல்ல வழியை காட்டுமே என்பதுதான் இதன் பொருள். So let me conclude this video with brief understanding. So Namachivaya, here what we state in the mantra, it's a source of wisdom and knowledge. That's what it is all about. Namachivayave. Jnanamum Kalviyam, because he's saying that is what gives you the knowledge and the wisdom.
and Namachivayave நான் அறிவு. Arivu means knowledge. The five senses and the sixth sense is your inner sense, right? That's what he's saying. And then Namachivayave Nanavindrathmi, I will continuously, without any disturbance, will recite that mantra, five mantra, Namashivaya. Then when you keep reciting that through your tongue, all what you're doing is you're following the right path, because you will not have any other thought process. That's the crux of this Thevaram. This Thevaram is, although it's a Thevaram, it has a mantra style of a format. Manika Tirunavukarasar has said it. I hope you enjoyed this video, and please subscribe to my channel if you haven't, and Anbe Shivam, and stay tuned for my next video, which is on the Mrityunjaya Mantram. Thank you. Have a great day.